கர்த்தர் நல்லவர். தேவன் ஒன்றை செய்வேன் என்று சொன்னார், அதை அவர் செய்திருப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறின. ஒன்று கூட என்ன ஆகலையா, தவறல்ல. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாதவன் மனிதன். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இப்போ நமக்கு எலெக்ஷன் இனி வர போறதுனால ஃபுல்லா வாக்கு தத்தங்களா இருக்கும். ஒருத்தங்க 1000னா இன்னொருத்தங்க 2000. இனி ஃபுல்லா இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சுத்தி சுத்தி கேட்டுட்டே இருப்போம். இனி ஒரு 3 மாசத்துக்கு அது கேட்கறதோட சரி. ஆமா, நீ அதை கேட்பாய், அதை காண மாட்டாய். ஆனால் நான் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த வானம் ஒளிந்தாலும், இந்த பூமி ஒளிந்தாலும், அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு உறுப்பு கூட, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. இந்த அதிகாரத்திலிருந்து 3 காரியங்களை முன்வைத்து அதற்குள்ளே அந்த செய்தியை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அந்த 3 வார்த்தையும் சொல்லி விடுகிறேன். 1, அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். 2, அபயமிடுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அபயமிடுங்கள்னா கூப்பிடுங்க, அபயமிடுங்கள். 3, அமர்ந்திருங்கள். ஆமென். இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லலாமா? அறிந்து கொள்ளுங்கள், வேற கேக்கு. ஆமென். அறிந்து கொள்ளுங்கள், அபயமிடுங்கள், அமர்ந்திருங்கள். அறிந்து கொண்டாதான் அபயமிட முடியும். அறிந்து அபயமிடுகிறவனுக்கு மட்டும்தான் அமர்ந்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு காவற், அந்த 1வது வசனத்துல காவற்சாலையின் முற்றத்திலே எரேமியா அடைக்கப்பட்டிருக்கிறதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்டவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி கர்த்தர் சொல்லுகிறார் 33:2, இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால். ஆமென். இந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் கொண்டு வந்து கர்த்தர் தியானிக்க வைத்தார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே 1/2 hour வேணும். ஆனால் நமக்கு இன்னொரு 50 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அதனால கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும், இடையில யாரும் வந்துடாதீங்க. ஆமென். சில இடத்துல கொஞ்சம் நிறுத்துவோம், ஒரு டீ பிரேக். அந்த இடத்த கொஞ்சம் அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க. ஏன்னா அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு. ஆமென். இந்த சில ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் நடந்து பார்ப்பாங்க, சிலருக்குன்னு ஒரு சின்ன கேபிள் கார், இந்த அந்த பேட்டரி கார்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ எதுக்குன்னா அப்படி வண்டி போயிட்டே இருக்கும். சில இடத்துல வண்டி நிற்க. எதுக்கு தெரியுமா? அதை ஒழுங்கா பாரு. ஏன்னா இங்கே அனிமல் இருக்கும், இங்கே பார்த்துட்டு இருப்போம். அடுத்து இங்கே பார்க்கும்போது அனிமல் இங்கே இருக்கும். அதனால அவன் டிரைவருக்கு தெரியும். அதனால நிறுத்தி ரைட் சைடு அப்படிமா. சில இடத்துல அப்படி நின்று பார்க்கணும். பைபிள் படிக்கும் போதும் சரி, சில இடத்துல தான் சேலான்னு வரும் தெரியுமா? சேலா சேலா அப்படின்னு வரும்போது அதன் அர்த்தம் என்ன? திரும்ப கொஞ்சம் சத்தமாக வாசி, அப்படியே விட்டுறாத. ஆமென். நம்மோடு பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் பிராக்கெட்டில் என்ன போடணும் தெரியுமா? நீங்கள் எழுதிட்டு இருக்காதீங்க, நம்ம மனசில் அப்படியே படிக்கணும். அதை கர்த்தருக்கு மகிமை. என்ன அறிந்து கொள்ளணும்? இந்த இடத்துல கர்த்தர் தம்மை ஏதோ ஃபர்ஸ்டா அறிமுகப்படுத்துறது போல அறிமுகப்படுத்துகிறார். இங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது 1வது வசனத்துல 2ஆம் தரம் உண்டாகின்னு. உண்மையில எரேமியாவுக்கு 2ஆம் தரம் இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல 2வது தடவை ஆண்டவர் பேசுறார். அந்த சிச்சுவேஷன்ல. ஆனா அவனை அழைக்கிறதுல இருந்தே கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். எரேமியா புத்தகத்துல நிறைய பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி 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 இப்படிதான். அப்போ ஆரம்பத்திலே கர்த்தர் யார் என்பதை சொல்லி இருக்கலாம். ஆனா அங்க சொல்லாம இங்க அவர் சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னைக்குமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துறது போல ஒரு இடத்துல தம்மை அறிமுகப்படுத்துவார்னா அந்த இடத்துல அவர் எப்படி தம்மை அறிமுகப்படுத்துகிறாரோ அப்படி நாம் அவரை அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது.
ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். எப்போ இதை அறிமுகப்படுத்தி இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமை அழைத்த அன்று அறிமுகப்படுத்தி இருக்கணும். ஆனா அழைத்த அன்று அறிமுகப்படுத்தாம அவங்களோட நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு, ஆமென், ஆபிரகாமுக்கு 99 வயதான போது, அதாவது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் பழக்கம் என்பது 24 இயர்ஸ். இதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு 75 வயதுல கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். 99வது வயதுல கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர் தம்மை அறிமுகப்படுத்த காரணம் பலமுறை இந்த பலிபீடத்துல அது சொல்லப்பட்டது. அது சொல்ல சொல்ல பலன். எனவே மீண்டும் சொல்லுகிறேன், அந்த இடத்துல அறிமுகப்படுத்தும் போது எப்படி இந்த வசனம் ஆதியாகமம் 17:1 இருக்கும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு 99 வயது ஆன போது, ஆபிரகாமுக்கு 99 வயது ஆன போது. இதை ஏங்க சொல்லணும்? இதை ஏன் சொல்லணும் தெரியுமா? ஆபிரகாமுக்கு இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை வந்த போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது அர்த்தம், ஆபிரகாமே, உன்னால இனி ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியும். தேவன் தம்மை அறிமுகப்படுத்தும் போது அந்த நிலையில நாம பார்க்கணும். மனோவாவுக்கு மனைவிக்கும் கர்த்தர் தம்மை எப்படி அறிமுகப்படுத்தினார் தெரியுமா? மனோவாவுக்கும் மனைவிக்கும் தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்ட போது மனோவா கேட்கிறான், இதெல்லாம் நடக்கும் போது நாங்க உங்களுக்கு பலி செலுத்தணுமே, உம்முடைய நாமம் என்ன அப்படி கேட்கும் போது அந்த தேவதூதனானவர் அப்படியே சிரிக்கிறார். சிரிச்சிட்டு சொல்றான், என் நாமம் என்னவென்று கேட்பானே, அது அதிசயம், அது அதிசயம். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இருக்கும், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில். ஆமா, அப்ப மனசுல இப்ப என்ன வந்துட்டு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அதிசயம். இத உள்ள வாங்கி பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. அதே போலதான் தேவன் அந்த இடத்துல, அதாவது சில இடத்துல தேவன் நம்மை இதை ஃபர்ஸ்டா சந்திக்கிறது போல தேவன் தம்மை அறிமுகப்படுத்துவார். 3வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். 34வது அதிகாரத்திலும் கர்த்தர் யார் என்பதை மோசேக்கு அறிமுகப்படுத்தினார். 3வது அதிகாரத்துல சொல்லலாம் மோசேக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா 34வது அதிகாரத்துல மோசேக்கு மோசே எங்க இருக்கிறான்னா கர்த்தர் பக்கத்துல இருக்கிறான். அப்போ நாம அறிந்து கொள்ளணும். அப்போ சில அடைப்பட்ட சூழ்நிலை, நெருக்கம் வரும்போது அந்த இடத்துல நாம் அறிந்திருக்க வேண்டியது அவர் யார் என்பதை. ஏகோவா என்று நாமம் உள்ளவர் அப்படிங்கிற ஏகோவா அப்படின்னாலே I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அர்த்தம். நான் இருக்கிறேன். பாஸ்ட்ல அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் பிரசன்ட்லயும் இருக்கிறார். பிரசன்ட்ல எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் ஃபியூச்சர்லயும் இருப்பார். நீ தரையில் இருக்கும்போது உன் கூட எப்படி இருந்தாரோ, நீ தண்ணீர்ல இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார். நீ அக்னியில் இருக்கும்போது உன் கூட அப்படிதான் இருப்பார். அவர் இந்த யெகோவா என்று தம்மை வெளிப்படுத்துகிற பல தருணங்கள் வேதத்தில் இருந்தாலும் ஒரு 3 தருணத்தை வேகமாய் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள் செல்ல விரும்புகிறேன். ஆமென். யாத்திராகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். மேலும் தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்று சொல்லுகிறார். இது எப்ப சொல்றார் தெரியுமா? 5 கடைசியில மோசே ஒரு கேள்வி ஆண்டவர்ட்ட வைப்பா, ஒரு ஜெபத்தை வைப்பா, ஒரு விண்ணப்பத்தை வைப்பான், அல்லது ஒரு அங்கலாய்ப்பை வைப்பான். அந்த அங்கலாய்ப்பு இப்படி, இன்னும் நீர் விடுதலையாக்கவில்லையே. ஆண்டவரே, நீங்க சந்தித்தீங்க, வாக்கு தந்தீங்க, அடையாளத்தினால உறுதிப்படுத்தினீங்க, விசுவாசிக்க வச்சீங்க, எல்லாத்தையும் எனக்கு நல்லா பண்ணிட்டு வந்துட்டு கடைசியில வந்து சொதப்பிட்டேன் ஆண்டவரே, நீர் இன்னும் விடுதலை ஆக்கவில்லையே. ஏமாற்றம். இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயே இருந்திருப்பேன் தெரியுமா? ஒரே பருவத்து மீதியான் தேசத்துல என் மாமனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டே இருந்திருப்பேன். அந்த கொஞ்சத்தை விட்டுட்டு நான் உன்னை கொண்டு திரளான ஜனங்களை அழைத்து வருவேன்னு சொல்லி
எனக்கு ஒரு வாக்கெல்லாம் தந்து அந்த அதிகத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொஞ்சத்தை விட வச்சு என்னை கொண்டு வந்துட்டு நீர் இன்னும் விடுதலையாக்கலையே, நீங்க இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. ஏமாற்றம் ஏமாற்றம். இந்த மோசேயின் இந்த ஜெபத்துல என்ன இருக்கு தெரியுமா? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் உட்பிரவேசித்தது முதல் அப்படிங்கிறார் மோசே. அவன் இந்த ஜனங்களை என்ன படுத்துகிறான்? உண்மையிலேயே அதுக்கப்புறம் தான் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினானா? கரெக்டா நீங்க சொல்லணும். அப்படி கேட்கும் போது நான் அப்படி ஒரு ஸ்பீட்ல போய் உங்கள்ட்ட ஏதாவது கேட்பேன். கேட்கும் போது நீங்க இப்படிலாம் இருந்துட்டு இருந்தா எனக்கு ஸ்பீடு போயிடும். அந்த டைம் அப்படி ஆமே. உண்மையிலேயே பார்வோன் ஜனங்களை மோசே பேசினதுக்கு அப்புறம் தான் உபத்திரவப்படுத்தினானா? கோரஸா சொல்லுங்க. இல்ல. அப்ப ஏன் மோசே எப்படி சொல்றான்? நமக்கு அப்படிதான் தோணும். நான் என்னைக்கு ஜெபிக்கிறேனோ அன்னையில இருந்து, அதுக்கு முன்னாடி இவரு இங்கிலாந்து இளவரசர், நமக்கெல்லாம் இப்படிதான் தோணும். நான் என்னைக்கு இதை செய்யறனோ அன்னையில இருந்து, நான் என்னைக்கு ஊழியம் நினைக்கிறனோ அதுக்கு முன்னாடி நமக்கு தோணலைனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை அப்படி தோண வச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? நான் பைபிளை தூக்கிட்டு போறான் பாரு, என்ன ஜபான்னு ஓடுறா பாரு. முன்னாலதான் நாம் 4 பேங்க்ல கடன் வாங்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா இவர் தான் பேங்குக்கே கடன் கொடுத்துட்டு இருந்தார். சிலர் நான் பார்வோனிடத்தில் பேசும்படி பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்தினான். நான் மட்டும் வரலன்னா அவன் மடியில வச்சு கொஞ்சிட்டு இருப்பான். பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையும் ஒருத்தன் வார்த்தையை நம்பி நின்னா பாத்தீங்களா, அவன் தலையில சுமத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க இன்னும் விடுதலையாக்கலையே, நீங்க இன்னும் விடுதலையாக்கலையே, நீங்க இன்னும் விடுதலையாக்கலையேன்னு சொல்லும் போது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வாசிங்கள். நான் பார்வோனுக்கு செய்ததை இப்பொழுது காண்பாய். நான் பார்வோனுக்கு வாசிக்கிற டைம்ல பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் சொல்லிட்டு சொல்ல. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. அதன் அர்த்தம் என்ன? மோசே மீதியான் தேசத்துல ஒன்னும் எகிப்துல வேற ஒன்னும் மாத்தி பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. ஜீசஸ் ஜீசஸ். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பேசுறதுக்கு நான் மனுஷன் கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஆமென். பார்வோன் இப்போ கொஞ்சம் இன்னும் டைட்டா பிடிக்கிறான். ஜனங்கள்ட்ட நீ போய் அடையாளத்தை காட்டினதும் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பைபிள் இருக்கு தெரியுமா? விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். 4வது அதிகாரத்துல விசுவாசித்தாங்க. 5வது அதிகாரத்துல சட்டையை பிடிக்கிறாங்க. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். விசுவாசிகளை எக்காரணம் கொண்டும், அதாவது திடீர்னு விசுவாசிப்பாங்க தெரியுமா, அடுத்த ஒண்ணு நடக்கலன்னு வைங்கள, அப்படி நடந்து வராங்க பாருங்க. 5வது அதிகாரத்துல ஜனங்களுக்கு வைக்கோல் எல்லாம் கொடுக்க மாட்டேன், அந்த மிருகங்களை வைக்கல் கொடுக்க கூடாது, ஆனா வேலையை கொடூரமா வாங்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க போய் முறையிடுறாங்க பார்வோன்ட்டு. பார்வோன் சொல்லணும் அப்படியெல்லாம் முடியாது, கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி விடும் போது 5:20 அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும், அதனாலதான் சிலர் வழியிலே நிக்க மாட்டாங்க. அவர் வாராரு, ஓடு, கிச்சனுக்கு ஓடு, அம்மா வீட்டுக்கு ஓடு. வழியில நின்ற மோசேக்கு ஆரோனுக்கு எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களை கொல்லும்படிக்கு அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது. என்ன வார்த்தைங்க! அவன் நேத்து வரை என்னதான் பண்ணிட்டு இருந்தான்? எங்களை அடிச்சுட்டு தான் இருந்தான். அவன் கையில நீ வர்றது வரைக்கும் மோசே அவன் கையில கம்பு தான் இருந்துச்சு. என்னைக்கு நீ வந்தியோ அன்னையில இருந்து அவன் கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கிறது. மோசே ஆண்டவரே அப்படிதான் பேசுவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே தெரியும். பிரச்சனை டைட் ஆகுது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். இவர் நான் யெகோவா.
நான் ஏகம், ஐ ஆம் த லார்ட். லார்ட்ஷிப் வந்து பார்வோன்ட்ட இல்லை, அது என்கிட்ட தான் இருக்கு. பார்வோன் என்னை ஏற்படுத்த முடியாது, நான் பார்வோனை ஏற்படுத்த முடியும். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த போது, ஆமென், உசியா ராஜா கொஞ்சம் ட்ராக் மாதிரி எல்லாம் போனாலும் ஏசாயாவுக்கெல்லாம் நல்ல ஃபேவர் பண்ணுவார். தீர்க்கதரிசிகள், அதாவது ஏசாயாவுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டிவான ராஜா. சிலர் வந்து கேரக்டர் வைஸ் மோசமா இருக்கும் பாருங்க, ஆனா அவங்க அதிகாரத்தில் நமக்கு பல விதத்தில் நமக்கு நன்மையா இருப்பாங்க. அவங்க ட்ராக் மாதிரி தேவனுடைய பார்வையில் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, ஆனா சில காரியத்தில் ஃபேவர் பண்ணுவாங்க. அப்படி எப்பவுமே எந்த ஒரு மனுஷனுக்குமே இந்த ஃபேவர் பண்றவங்க திடீர்னு இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்னா அது வந்து தாங்க முடியாது. ஒரு மலைகள் விலகுனது போலதான், மலைகள் விலகுனது போலதான். இவங்க இருந்திருந்தா அப்படிங்கிறவது யோசிக்க வச்சுட்டாங்கனால ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் உசியா இல்லை, இனி அடுத்து எந்த ராஜா வர போறானோ, இந்த ராஜா வந்து அவன் நமக்கு அதே மாதிரி சப்போர்ட்டிவா இருப்பானா, இல்லை நம்மளை பார்த்து தான் அவனை பிடிச்சி கொல்லன்னு சொல்ல போறானா, யாரை எப்படி இருக்க போறான் தெரியலையேன்னு இருக்கும்போது தான் ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த சிங்காசனம் பூமியில் வைக்கப்பட்ட சிங்காசனம் அல்ல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். அதிலே ஒருவர் வீற்றிருக்கிறதை காண்கிறார். என்ன காண்பித்து கொடுக்கிறார் தெரியுமா? இங்கே இருக்கிற சிங்காசனத்துல இன்னைக்கு ஒருத்தர் இருப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பான். இந்த சிங்காசனம் மாறிட்டே இருக்கும், ஆனா மேல ஒருவர் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனாலதான் தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மலைகள் போன்று, பர்வதங்கள் போன்று இருக்கிறவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் விலகி போவாங்க. ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது இருக்கும் என்று மனதுருகி சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் யெகோவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விடுதலையாக்கலையே ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையில் இருக்கும் போது கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நான் எப்படி விடுவிக்க போறேன் பாருன்னு சொல்றார். 6வது வசனத்துல, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர். இப்ப மோசே கிட்ட என்ன சொல்றார்? நான் யெகோவா அப்படிங்கிறார். நீ போய் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட என்ன சொல்லணும்? அவர் தான் கர்த்தர். அடுத்த அர்த்தம் என்ன? இவன் அல்ல. யார் அல்ல? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. பார்வோன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்ட போய் முறையிடுறாங்க? பார்வோன்ட்ட போய் முறையிட்டாங்க. யாருப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறா? பார்வோன். வா பார்வோன்ட்ட போ, வா கொடி பிடி ஆர்ப்பாட்டம் பண்ணும், வா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் நிப்போம். I am the Lord. மோசே நீ 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 பதறாத, நீ சொல்லு, நானே கர்த்தர். அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, பார்வோன் அல்ல. சொல்லுங்க, பார்வோன் அல்ல, பார்வோன் அல்ல, அமலேக்கியன் அல்ல. சொல்லுங்க, அமலேக்கியன் அல்ல, நேபுகாத்நேச்சர் அல்ல, கோலியாத் அல்ல, சாத்தான் அல்ல, கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். யெகோவா, யெகோவானா நான் தான், நான் தான். ஆமென். அவர்தான். பார்வோன் உன்னை கொடுமையா நடத்துறனா இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கோ, அவர்தான் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். அதன் அர்த்தம் என்ன? என்னை வேதனைப்படுத்த நினைக்கிறவன் வேதனைப்படுத்தணும்னு சொல்லி செயல்படுறான் தெரியுமா? அவன் நினைக்கிறது நடக்காது. என்னை விடுவிக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா? அவர் நினைக்கிறது. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே கர்த்தர் சொல்லிட்டு சொல்ற, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய புயத்தினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அடுத்த வார்த்தை, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை
நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவிப்பீர்கள். முதல்ல நீ எதை அறியணும் தெரியுமா? அவர் யாருன்னு அறியணும். அதை அறிஞ்சிட்டேன்னா அடுத்து நீ என்னெல்லாம் அறிவ தெரியுமா? அவர் விடுவிக்கிற கர்த்தர், அவர் அற்புதம் செய்கிற. நீ முதல்ல நான் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுவோம், நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே. சொல்லுவோம், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென் ஆமென். யாருண்டு உமக்கு நிகராய்? glory glory. யாருண்டு? ஹல்லேலூயா. நீர் ஒருவரே, ஜீசஸ். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஆமென். எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தங்க மேல சுமையை, ஒரு பெரிய சுமையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்ப கழுதை மேல ஒரு பெரிய சுமையை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை கட்டுவாங்க. அப்ப சுமையை நீக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கட்ட தளர்த்தணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்கிறார். இந்த கட்டுகள் எல்லாம் தளர்த்துகிறார். அதன் அடையாளமாக முதல்ல மந்திரவாதிகள் கையில் இருந்து அத்தனை கோலைங்கிறத எடுத்தார், கோலை தொட்டார். அடுத்து மந்திரவாதிகளுடைய செயல்கள்ல கை வைக்கிறார். அடுத்து மந்திரவாதிகள் மேலேயே கை வைக்கிறார். நீங்க அந்த 10 வாதைகளும் உண்மையில அவர் என்ன செய்தார் தெரியுமா? கட்டுகளை எல்லாம் தளர்த்துகிறார். கட்டுகளை எகிப்துல வச்சுதான் தளர்த்துறாரு. வெளியே வரும்போது எப்படி வர வச்சார் தெரியுமா? நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணினார், நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அடைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க, நீங்க காவல் சாலை முற்றத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் யார் என்பதை அறிவீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற glory. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிமிர முடியல, இன்னைக்கு நிமிர முடியல. ஆனால் அந்த 18 வருஷ கூனியாகிய ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்துல அவளுக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நான் நிமிருவேன், அன்னைக்கு நான் பாடுவேன், நீங்க கேட்பீங்க. என்ன அந்த ஒரு நாள்? எத்தனை பேர் நம்ம கர்த்தர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவர், ஆமென், நிமிர பண்ணுவார். அது வரைக்கும் ஹல்லேலூயா. அந்த நிமிர முடியாத கூனி இருக்கால, ஒரு ஆளை பார்த்து கூப்பிட கூட முடியாதா? கரெக்டா? இப்படி குனிஞ்சு இருக்க, இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ஆளை கூப்பிடணும், எப்படி கூடுவா? ஹலோ சிஸ்டர். ஒரு ஆளை கூப்பிட கூட முடியாத நிலைமை. 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம இப்படி நிமிர்ந்து ஒரு ஆளை பார்த்து கூப்பிடுறோம்னா இன்னார கூப்பிடுறோம்னு தெரியும். எவ்வளவு நிமிர முடியாது. உதவிக்கு ஒரு நபரை கூப்பிட முடியாதவா? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். என்ன வேடுங்க அது? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கும் இப்படி ஒரு நாள் களிகூர்ந்து மகிழும்படி. ஓ ராபா தாடா ராபா. கர்த்தர் மேல இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நல்ல கைய தட்டி ஜீசஸ். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. பாடுங்க. கர்த்தருக்கு ஆமே நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. கைகளை உயர்த்தி காத்திருப்பேன், காத்திருப்பேன்.
அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தர் சொல்லும் வரையில் நான் காத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிற தாம் யெகோவா என்பது வெளிப்படுத்தப்படுகிற ஒரு இடம் உண்டு. இரண்டாவது அல்ல இது, ஆனா நம்ம செய்தியில இது இரண்டாவது. ஓசியா 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துல ஆண்டவர் குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய அவர் சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல யெகோவா அப்படின்னாலே மாறாதவர். ஆமா, இருக்கிறவராகவே இருக்கிறவர். மனசுல வச்சுக்க, அவர் மாறாதவர். இந்த இடத்துல தேவனை யாராக பார்க்க முடியும் தெரியுமா? பட்சபாதம் இல்லாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு ஒன்னாகவும் எனக்கு வேறொருவராகவும் இருக்கிறவர் அல்ல. அதனாலதான் நம்ம பாடுவோம், யாக்கோபின் தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லும் போது அங்க என்ன வார்த்தைகள் சொல்லப்படுகிறது? 3-4 வசனங்களிலே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவன் தாயின் கற்பத்திலிருந்தே போராடிதான் வெளியே வரான். ஆமென். 4வது வசனத்துல அவன் தூதனானவனோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து நம்மிடத்திலும் நம்மோட பேசினார். இப்படி யாக்கோபுக்கு அவர் செஞ்சதை அவன் ஜெயிச்சுட்டான். அவன் கர்த்தர் சந்தித்தார், கர்த்தர் பேசினார், அவன் இப்படி பண்ணார் சொல்லிட்டு அந்த இடத்துல யெகோவா சொல்லிட்டு அப்படி 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. ஆமென். அங்க யாக்கோபு தேவனிடத்தில் திரும்பினான். 20 வருடத்துக்கு முன்னாகத்தான் பெத்தேலிலே சந்தித்த ஆண்டவர். அதன் பிறகு அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நடந்துட்டு இருந்தான். ஆனா ஒரு கட்டத்துல மிகவும் நெருக்கமான சூழ்நிலை, எல்லாம் கைவிட்டு போகிறது, இதோட என் லைஃப் முடிய போகுது, ஏசா கையில மாட்டினா இனி ஒரு பொழுது, இன்னைக்கு நான் ஃபேமிலியா இருக்கிறேன், நாளைக்கு நான் இப்படி இருக்க போறேன்னா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த போது யாபோ காற்றின் கரையில போய் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அழுது கெஞ்சினான். கர்த்தர் அவன் வாழ்க்கையே மாற்றினார். ஒன்றையும் இழந்து போகவில்லை. ஆமென். இஸ்ரவேலாய் உருவாக்கினார். இத சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நான் யெகோவா. யெகோவா என்பது நாம சங்கீர்த்தனம். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, நீ திரும்பு. அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு யாக்கோபு திரும்பின யாக்கோப நான் இஸ்ரவேலா மாற்றினது போல இன்னைக்கு திரும்புற ஒன்ன நான் மாத்துறேன். நான் யெகோவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மோசே இன்னும் விடுவிக்கலையேன்னு சொல்றியே, அவர்கிட்ட ஏமாற்றம் இல்லை, அவர்கிட்ட ஏமாற்றம் கிடையாது. அவர் பட்சபாதம் அவர்கிட்ட இல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு செய்றார். இல்லை இல்லை, ஆண்டவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார். கடந்த நாட்களில் தியானித்த போது உள்ளம், நம்ம யாருங்க, யாக்கோபு யாருங்க? யாக்கோபுக்கு சொல்லும்படி ஒரு சரித்திரம் இருக்கிறது. யாக்கோபுக்கு சொல்லும்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் இங்க பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். நமக்கு என்னங்க இருக்கு? ஒண்ணுமே இல்ல. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் யெகோவா, நான் மாறாதவர். அவரிடத்துல ஏமாற்றம் இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதனாலதான் நம்ம பாடுவோம், ஏ மேஜர். என்னை விட்டு விட நீர் மனிதன் அல்லவே, உம்மிலே மாற்றம் ஒருபோதும் இல்லையே. என்னை விட்டு விட நீர் மனிதன் அல்லவே, உம்மிலே மாற்றம் ஒருபோதும் இல்லை.
விரும்புறவங்க கைகளை உயர்த்தி சத்தமா, என் தோழரே, என் தோழரே, என் தோழரே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, எல்லா காலத்திலும் ஹல்லேலூயா என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே, எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசு. ஆனா அவனுக்கு செஞ்சவர் எனக்கு செய்வார்னு நான் அசதியா இருக்க கூடாது. நான் அழணும், நான் போராடணும், ஆண்டவர் சமூகத்துல விட்டுற கூடாது. ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தினீங்க, என்ன நான் யெகோவா. அவன் கண்ணீருக்கு பலன் தந்தீங்க, ஏன் கண்ணீருக்கு நான் யெகோவா. ஓ ஜீசஸ், இது நம்முடைய இது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதனாலதான் ஆண்டவர் வந்து யாக்கோபு மேட்டர சொல்லிட்டு இந்த இடத்துல அவருடைய நாமத்தை எழுதுறாரு. எழுதிட்டு சொல்றார், நீ திரும்பு, நீ திரும்பிட்டா என் கண்ணுக்கு நீ யாராதான் தெரியுமா? ஏசாவா அல்ல, யாக்கோபா தான் தெரிவ. நீ திரும்பிட்டா. அதனாலதான் ஏசாயா 44வது அதிகாரம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே. இது யார சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் கோத்திரத்தை சொல்றார். சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை சொல்றார் பாருங்க. அந்த கூட்டம் தான் தாகம் உள்ளவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் உள்ளவன். இந்த இடத்துல தாகமுள்ள இஸ்ரவேலே, தாகமுள்ள யாக்கோபே அப்படின்னு இல்ல, தாகமுள்ளவன் அவர் இஸ்ரவேலை தான் பாப்பார். தாகமுள்ளவன் அவர் நேசிக்கிற யாக்கோபா தான் பாப்பார். தாகமுள்ளவன், தாகமுள்ளவன் மேல என் தண்ணீரை ஊற்றுவேன். ஆமே. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல, அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். புல்லு வளரும் போது கூட ஒரு செடி வளருது. அந்த செடிதான் அலரி செடி. ஆமா, இது புல் கூட்டத்துல உள்ளதல்ல. அதனாலே யாக்கோபு மேல ஊற்றப்பட்ட தண்ணீரை இந்த அலரி செடி மேலே ஊற்றி அந்த கூட்டத்திலே வளர வைக்கிறார். அந்த கூட்டத்துல, ஹல்லேலூயா, அதே கூட்டத்துல, அதே கூட்டத்துல. அதனாலதான் ஆபிரகாம் வரிசையில, பிள்ளைகளின் வரிசையில அதே கூட்டத்துல வளர பண்ணுகிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க 5வது வசனம், ஒருவன் நான் கர்த்தருடையவன். ஒருத்தன் வருவான், ஊர் பேர் தெரியாது, கோத்திரத்தில் உள்ளவனா தெரியாது. அவன் வந்து சொல்லுவான், நான் யார் தெரியுமா? அவருடையவன். நான் அவருடையவன், அவருடையவன். நிச்சயம் உள்ளவங்க சச்சமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. ஒருத்தன் வந்து சொல்லுவான் நான் அவருடையவன். ஒருவன் சொல்லுவான் நான் தான் யாக்கோபு. ஆமே, என்ன வார்த்தை! ஏன்னா அவர் எங்க வளர வைக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமே. பழைய ஏற்பாட்டுல ரூத்துக்கு பேர் இருந்தது மோவாபியர் லிஸ்ட்ல. புதிய ஏற்பாட்டுல ரூத்துக்கு பேர் இருந்தது இஸ்ரவேலர் லிஸ்ட்ல. இதுதான் தேவனுடைய கிருபை. தேவன் நான் யெகோவா என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஒருவன் சொல்லுவான் யாக்கோபின் பேரை நாதாம்பா, அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு தான். அடுத்து சொல்ற, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு, ஆமென், இஸ்ரவேலின் நாமத்தை அவன் உள்ளத்தில் எழுத்தின்படி இஸ்ரவேலன் அல்ல, ஆவியின்படி இஸ்ரவேலன். யார் தெரியுமா? யார் கர்த்தருடையவர்களோ, யார் கர்த்தருடையவர்களோ, யார் கர்த்தருடையவர்களோ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சீங்க. பைபிள்லாம் படிக்கும் போது, ஆண்டவர் நீ என்கிட்ட வா,
யாக்கோபு பாத்தியா, சும்மா அவன் ஆபிரகாமுடைய பேரன் சொல்லி நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கல. அவன் போராடுறான், அவன் அழுறான், அவன் என்னை விடாம பிடிச்சிட்டான். அதாவது எங்கேயுமே ஒரே ஒரு இடத்துலதான் அவர் என்ன நான் போட்டோம் அப்படிங்கிறார். எப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டுனா அவர் வைக்கிற அடுத்த டெஸ்ட் என்ன தெரியுமா? என்னை விடு அப்படிம்பார். ஃபர்ஸ்டே விடுன்னா விட்டுட்டு போயிருப்போம். இன்னைக்கு சர்வீஸ் இல்லை, எப்பாடா இன்னைக்கு சர்வீஸ் இல்லை இல்லையா, உட்காந்து பழையதையாவது போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்டே விடுன்னா, இப்ப விடுன்னா விட மாட்டான். எப்படி ஒரு நிலைக்கு வா. யாக்கோபனை இஸ்ரவேலா மாத்தினேன். அவன் கடைசி காலத்துல கூட இன்னொருத்தன் கை நீட்டி வாங்கி சாப்பிட வைக்காம பார்வோன் தலையிலேயே கைய வைக்க யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். அப்படியேதான் மூணாவது எங்க வரார் தெரியுமா? யார்கிட்ட வரார் தெரியுமா? எரேமியாட்ட வரார். ஆமென். எங்க எந்த சிச்சுவேஷன்ல சொல்றார் பாருங்க. 32வது அதிகாரம் எரேமியா 1வது வசனம் 2வது வசனம். அந்த 2வது வசனத்துல பாருங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற் சாலையின் முற்றத்திலே காவற் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். அப்படி அடைக்கப்பட்டிருக்கும் போது 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. 3வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 33வது அதிகாரம் 1வது வசனத்திலும் அவன் எரேமியா, இந்த வேர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு. எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கு. ஆமே. வார்த்தை எப்போ உண்டாச்சு? வார்த்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாச்சு. எரேமியா இப்ப எங்க இருக்கிற? இன்னும். ஹல்லேலூயா. இன்னும். ஆமே. வார்த்தை எப்போ உண்டாச்சு? வார்த்தை நான் முந்தியே 2000 சொன்னார். ஆனா நீங்க அன்னைக்கு எப்படி இருந்தேனோ இன்னும் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது கர்த்தர் சொல்றார், இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமா இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் தடை இல்லை. அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்துல 3 வார்த்தைகளை இப்ப நான் ஆண்டவருடைய நாமத்தை வச்சு சொன்னேன். 1 ஏமாற்றம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். 2 பட்சபாதம் இல்லை. 3 தடை இல்லை. இந்த 3 வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. ஏமாற்றம் இல்லை, பட்சபாதம் இல்லை, தடை இல்லை. அவர் நாமம் யெகோவா. அந்த நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க யாரும். அந்த நாமத்தை சொல்றது. அதனாலதான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி அப்படி கூட்டுருவாங்க அந்த நாமத்தை அவங்க. அதனால அவர் வெளிப்படுத்துவார் தாம் யார் என்பதை. எனவேதான் எல்லார் வாயிலையும் அவர் நாமம் இனிமையாய் சுவையாய் எளிதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மனுக்குலத்துக்கு அவர் ஒரு கிருபை பாராட்டினார். அந்த கிருபை தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற கேப்ரியல் என்னும் தூதன், ஆமென், ஆண்டவர் சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற மரியாளிடத்திலே வந்து சொன்ன முதல் வார்த்தையே கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய நாமம் ஏன் அந்த நாமம் வெளிப்படுத்தப்பட்டது தெரியுமா? அதை நான் சொல்லணும், அதை நான் சொல்லணும். ஹல்லேலூயா. யெகோவா அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஆனா யெகோவான்னு இஸ்ரவேலர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப நடுக்கத்துக்குரிய பயபக்திக்குரிய பெயர். ஆனா எல்லார் வாயிலையும், குழந்தைகள் பாலகர் வாயிலையும் துதியை முளைக்க பண்ணுவேன் என்றார். இன்னைக்கு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டமாய் வைத்திருக்கிற கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை சட்டி ஆமென் ஆமென். அதனாலதான் பாடுவேன், வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நல்ல கையை தட்டி, வானத்திலும்
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே ஒரே சத்தமாய் அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் அவர் நாமத்தில் நாம் காரியம் வேறே நாமம் நாமக்கில்லையே. ஜீசஸ் வேறு நாமம். ஆமென் ஆமென். அவர் நாமம் அவர் நாமம் இன்னும் முற்றத்தில் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறான். இன்னும் அப்படிதான் இருக்கிறான். இதை செய்கிறவரும் இதை திடப்படுத்தும்படிக்கு ஒரு வேர்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. இவன் முற்றத்தில் இருக்கும் போது 1-2 வார்த்தையை 32வது அதிகாரத்தில் டச் பண்ற ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி என்று 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 32:6 7 கத்து சொல்ற, இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து, அதாவது உங்க பெரியப்பா பையன் உங்ககிட்ட வந்து ஆனதோத்தில் இருக்கிற உன் நிலத்தை, ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான். அதாவது இந்த இடத்தை உனக்கு தான்பா வாங்க முடியும். நம்மால் எங்க இருக்கிறாரு? காவற் சாலையின் முற்றத்தில் இருக்கிறார். முற்றத்தில் இருக்கிறவனுக்கு எனக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்காதான் இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி, எப்பவுமே புரிஞ்சுக்கோ, ஆண்டவர் எப்பவுமே அடுத்துதான் பிளான் பண்ணிட்டு இருப்பார். அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வைத்தார் நினைக்கிறேன். ஆமென். அதாவது எனக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்றவன்ட்ட சொல்றோம், உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான். அல்லேலூயா. பிள்ளை எப்படி இருப்பான்னு காட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். பாரு, உங்க பெரியப்பா பையன் வருவான். சில பார்க்குறேன், எனக்கு பெரியப்பா இல்லையே. எரேமியாவுக்கு எரேமியா, பெரியப்பா உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்க என் நிலத்தை நீ வாங்கிக்கோ, அதை மீட்கும் அதிகாரம் உனக்கே அடுத்ததுன்னு சொல்லுவான் அப்படின்னு கர்த்தர் பேசுறார். 8வது வசனம், அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற் சாலையின் முற்றத்தில் இருக்கிற என்னிடத்தில் வந்து பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க ட்ரிப் எல்லாம் போட்டு கிடக்கிற ஒருத்தங்களை பார்த்து, நாளைக்கு நீங்க தான் வந்து செய்தி கொடுக்கணும், இப்படி சொன்னா எப்படி இருக்கும், நாளைக்கு நீங்க தான் வந்து என் ஃபங்க்ஷன் ஃபுல்லா நடத்தி தரணும், நீங்க தான் நாளைக்கு இப்படி சொன்னா எப்படி இருக்கும். அப்படி பார்க்க போறவங்களுக்கு மேக்சிமம் என்ன தெரியுமா செய்வாங்க? 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் 1/2 கிலோ இவங்க சாப்பிட்டு 1/2 கிலோ அவங்கள சாப்பிட. இப்படிதான் காவற் சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறவனை பார்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னா இது அவர் சொன்னது. ஹல்லேலூயா. அவர் பெரியப்பா பையன் வருவான்னு சொன்னா சித்தப்பா பையன் வரமாட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய ஆண்டவர் சொன்னது இப்படி, ஆனா நடக்கிறது அடையாளங்கள் வந்து அடையாளங்கள் வேற, வார்த்தை வேற. அடையாளத்தை காட்டுவார் பாருங்க. அடையாளம் வந்து சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கு அதை நம்ம என்ன செய்ய முடியும் தெரியுமா? நடக்கிற காரியத்தோட தொடர்பு படுத்த முடியும். ஆனா வேர்ட் இருக்குல்ல, ரேமா இருக்குல்ல, அது என்ன சொன்னாரோ கோரேஸ் வருவானா, கோரேஸ் தான் வருவான். தரியு வந்தாலும் நடக்காது. தரியு நீங்க தானியேலுக்கு ஃப்ரெண்டு தான், தரியுவே நடக்காது. தரியு ராஜாவுக்கு வந்து தானியேல் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, நடக்காது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? கோரேஸ் கோரேஸ் ஆமா, கோரேஸ் தான் வருவான். அவன் எனக்கு பிரியமானதை செய்வான். அவன் வந்தா அவன் நாட்கள்ல தான் இது அவர் சொல்லிட்டார். ஆமா, உன் பெரியப்பா பையன் வருவான, கரெக்டா பெரியப்பா பையன் வரான்.
அதனாலதான் கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். ஆமே, பதர் இல்ல, பதர்னு சொல்றது எதை தெரியுமா? எரேமியால தான் இருக்கும். அதாவது தரிசனங்கள் வரும், சொப்பனங்கள் வரும். இதெல்லாம் இல்லைன்னு, இதெல்லாம் இருக்கு. ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் பேசுவார், சொப்பனத்தின் மூலம் பேசுவார். ஆனா இது எல்லாமே எதுக்கு முன்னாடி தோத்திரம் தெரியுமா? வேர்டுக்கு முன்னாடி. அதனால அந்த சொப்பனங்களை தேடி போற கூட்டம், தரிசனங்களை தேடி போற கூட்டம், இதெல்லாம் திடீர்னு அது அவங்களால தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. சில காரியங்கள் நமக்கு தொடர்பு படுத்துற நட்சத்திரம். ஆமென். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை, இது அவருடைய நட்சத்திரம். சாஸ்திரிகளால மட்டும்தான் தொடர்பு படுத்த முடிஞ்சது, மெய்ப்பர்களால தொடர்பு படுத்த முடியலையே. மெய்ப்பர்கள் நட்சத்திரத்தை பார்த்தீங்களா? நாங்க பார்க்கிறதே மல்டி ஸ்டார் ஹோட்டல்ல தானே படுக்கிறோம். ஏன்னா அவங்க ஃபுல்லா வனாந்திரத்துல படுப்பாங்க, கண்ணை திறந்து பார்த்தா ஃபுல்லா ஸ்டார் தான், ஸ்டார் ஹோட்டல் தான், ஃபுல் ஸ்டார். நாங்க பார்க்காத நட்சத்திரமா இது? அவருடைய நட்சத்திரம் அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு முடியாது. அதனால அவங்களுக்கு கிளீனா பார்க்கணும்னா வேர்டு தேவை. கர்த்தர் தூதன் அனுப்பி வேர்டை கொடுக்கிறார். ஆமென். இதோ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தரிசனம் காட்டுறார். தொடர்பு படுத்த முடியலையா? தளர்ந்துராதீங்க. அடையாளத்தை காட்டுறார். தொடர்பு படுத்த முடியலையா? வெயிட் பண்ணி வேட வாங்கு. வேட வாங்கு. அப்பா 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 நீங்க 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 காட்டுனீங்கப்பா அந்த நட்சத்திரத்தை. ஆண்டவரே, எனக்கு அந்த சாஸ்திரிகளை போல என்னால் அதை தொடர்பு படுத்தி, ஆமா இத்தனைக்கும் இவங்க பெத்லகேம்ல தான் இருக்கிறாங்க, இந்த மெய்ப்பர்கள் உள்ளூர்ல தான் இருக்கிறாங்க, சாஸ்திரிகள் வெளியூர்ல இருக்கிறாங்க. வெளியூர்ல இருக்கிறவன் அடையாளத்தை வச்சு தொடர்பு படுத்தி வர முடிஞ்சது, உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியாதது குறையல்ல, எனக்கு அடையாளத்தை காட்டுறாரு, ஆனா என்னால தொடர்பு படுத்த முடியல. ஆமென். சில சைட்ஸ் எல்லாம் காட்டுறாரு, என்னால் அதை தொடர்பு படுத்த முடியல. ஆமென். அற்ப தரிசனத்தை காட்டுறாரு, தொடர்பு படுத்த முடியல. சொப்பனத்தை காட்டுறாரு, தொடர்பு படுத்த முடியல. முடியலன்னா வெயிட் பண்ணு, இன்னும் நீ இரு, நான் வேர்டு சொல்றேன். இதுதான் கர்த்தர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு நான் சொல்றேன். அதான் இந்த இடத்துல 33:3 தான். நீ அபயமிடு. எதுக்கு அபயமிடணும் தெரியுமா? இதுல இருந்து விடுதலை தான் இல்ல, வேடுதாங்க, வேடுதாங்க. நான் தெளி, நீங்க நிறைய அடையாளம் நடக்குது. ஆனா சில காரியத்தோடு தொடர்பு படுத்த முடியுது, ஆனா தொடர்பு படுத்த முடியலையே. சில காரியத்தை தொடர்பு படுத்த முடியாதனால தப்பா ஹேண்டில் பண்றேன். ஆண்டவர் சொல்லுவார், எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆமா, ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் பட்டயம் இல்லாதவன் பட்டயத்தை வாங்கிக் கொள்ள கடவன். உங்கள்ட்ட பட்டயம் இருக்கான்னு கேட்பார். ஆண்டவர் 2 பட்டயம் இருக்கு. ஓகே வச்சுக்கோ. எதுக்கு இதை சொல்றாரு தெரியுமா? இது ஒரு சைன். என்ன சைன்? தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது இந்த ராத்திரி. மெய்ப்பனை வெட்டுவேன். மெய்ப்பனை, இங்க மெய்ப்பன் யாரு? இயேசு. வெட்டுறதுக்கு என்ன வேணும்? பட்டயம். இதெல்லாம் அடையாளம், சைன். மெய்ப்பனை வெட்டுவேன். மந்தையில் இருக்கிற ஆடுகள் இங்க யாரு? சீஷர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறாங்க? சிதறி ஓட போறாங்க. அப்போ கர்த்தர் சொல்ற, அதுக்கான 3.5 வருஷம் டீச் பண்ணிட்டு அவர் சைன் காட்டுறார். பட்டயத்தை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு அதை தொடர்பு படுத்தி தெரியல. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி பேசுவான். இவங்களுக்கு அதை தொடர்பு படுத்த முடியல. இப்போ சோல்ஜர்ஸ் வராங்க, வந்தாச்சு, வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னதோ, ஆண்டவர் நம்ம கிட்ட 2 பட்டயம் இருக்கு, வெட்டலாமா? ஆண்டவர் எஸ் சொல்லல, நோ சொல்லல, எடுத்தா பாருங்க, வெட்டுனா. தப்பா ஹேண்டில் பண்ணான். பேதுரு, பை, நீ அடையாளத்தை சரியா புரியலன்னா அடுத்து ஒரு வார்னிங். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால மடிவான். அடையாளம் கர்த்தர் தான் தராரு, ஆனா அதை சரியா நம்மளால சம்பந்தப்படுத்த முடியணும். முடியாம அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரியா சம்பந்தப்படுத்த. அதனாலதான் கிதியோனை பாத்தீங்களா, அடையாளத்தை திரும்ப கேட்பான். எத்தனை அடையாளத்தை கேட்டான். முதல் அடையாளம், நான் கொண்டு வந்து வைக்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாச்சு. அடுத்த அடையாளம், ஆண்டவர் நான் தோலை போடுறேன், அதுக்குள்ள பனி இருக்கணும், சுத்தி என்ன இருக்கக்கூடாது? பனி இருக்கக்கூடாது. அடுத்து அதுக்குள்ள பனி இருக்கக்கூடாது, சுத்தி பனி இருக்கணும். அதுக்கப்புறம் உன்னால நம்பிக்கை வரல.
அதுக்கப்புறம் திருப்பி இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீ போய், நீ நைட்டு போய் அவன் சத்துரு போடுற பாளையத்துல போய் கேளு, என்ன பேசுறாங்க கேளு. அவங்க பேசுறாங்க கர்த்தர் கிதியோன் கையில நம்மளை கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு. அந்த வேர்டு வருது பாத்தீங்களா, அந்த வேர்டு வந்து பாருங்க, இந்த பனியை பார்த்தெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆமே, அந்த கூட்டத்தில இருந்து ஆமே சில நேரத்தில் வேர்டை யார் வாயில வச்சிருப்பார் தெரியுமா? சவுல் வாயில வச்சிருப்பார். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது யார் வாயில வச்சிருப்பாருன்னே தெரியாது. கர்த்தருக்கு அந்த வேர்டு வந்ததும் கிதியோன், கர்த்தருடைய பட்டயமே, கிதியோனுடைய பட்டயம். ஆமே, கர்த்தருடைய பட்டயம் தாங்க கர்த்தருடைய வசனம். இதுதான் அபயம் விடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு செய்வேன். அங்க சொல்ல மாட்டாரு, நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமே, இந்த இடத்துலதான் அதே போல கர்த்தர் வாங்க வச்சிருவாரு. ஆமே, 30 நீங்க அதை வீட்டுல போய் படிங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாக ஒவ்வொரு அர்த்தம். நான் அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை. அதே போல இந்த 8வது வசனத்தை பாருங்கள். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேல் கர்த்தருடைய வார்த்தையின்படியே காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்தில் வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ள வேண்டும், சுதந்திர பாத்தியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். எத்தனை பேர் நிறைய வார்த்தையை தந்திருக்கிறார்ல இந்த 2026ல, அநேகர் இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொள்ளும்படிக்கும். ஜீசஸ், எத்தனை பேர் அதை எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என்னோடு பேசின வார்த்தை என்பதை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு புள்ளி கூட மாறாம அப்படியே நடக்கும். ஆமென், ஆமென். இந்த வசனத்தை நான் எனக்குள்ள சொல்லி பார்த்தது, பெரியப்பா பையன் வருவானா, சித்தப்பா பையன் வரமாட்டான், மாமா பையன் வரமாட்டான், ஆனா எல்லா பைக்களும் அப்பதான் வருவான். ஆமே, எல்லாரும் அப்படிதான் வருவாங்க. கர்த்தர் நேர் வழியை நம்ம கொண்டு போகும்போது நிறைய பயோடேட்டா வந்திருக்கும். எதை பார்க்கனே தெரியல ஆண்டவரே. ஆமே, நேர் வழியா ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் எல்லாமே, நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா வழியாவும் கர்த்தர் பேசுவார். ஆனா இந்த வார்த்தைக்கு மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. கோதுமைக்கு முன், அதனாலதான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பொல்லாத என்ன சந்ததி, அதை நான் சொல்லணும், அதாவது பொல்லாத விபச்சார சந்ததியர். என்ன வேர்டுங்க, எனக்கு அது புரியவே இல்லை. ஆண்டவரே, ஆகாஷ் என்கிற ராஜா கிட்ட நீங்களே சொல்றீங்க ஒரு அடையாளத்தை கேளுன்னு. இங்க மக்கள் வந்து கேட்கறாங்க, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஏன் தெரியுமா? வார்த்தையை பார்த்துட்டாங்க அவங்க. வார்த்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அடையாளத்தை கேட்டதும் அவரால் என்ன தெரியுமா முடியல. ஏன்னா இந்த கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம். நிறைய பேசுறார், நிறைய அடையாளமா அனுகூலமா நிறைய புரிஞ்சு நம்மளால நிறைய காரியத்தை தொடர்பு படுத்தி பார்க்க முடிஞ்சது. ஆனா வெறும் நட்சத்திரத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் தொடர்பு இங்க வந்ததும் தப்பா தொடர்பு படுத்திட்டாங்க. பெத்லகேமுக்கு வந்ததும் எங்க தொடர்பு படுத்திட்டாங்க தெரியுமா? ஏரோது அரண்மனையில ஹலோ பிரைஸ் எல்லாம் உள்ள போனா நிறைய குடும்பத்துல கண்ணீர். அடையாளத்தை தவறா தொடர்பு படுத்திட்டோன்னு வைங்கள, நம்மளால ஊருக்கே பிரச்சனை. ஆனா இந்த மெய்ப்பர்களுக்கு தூதன் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் பிறந்திருக்கிறார் மட்டும் இல்ல, பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணையில் கிட. இதாங்க வேர்டு, இதான் வேர்டு. அப்படி கிளீனா இருக்கும், கிளீனா இருக்கும், கிளியரா இருக்கும். வார்த்தை வருது. அந்த வார்த்தை இருந்ததுனாலதான் ஒரு டீ கடை கூட இல்லாத கேரித்தாற்றின் கடையில ஒருத்தன் ஒளிச்சிருக்கிறான். ஆமே, சாகிறதுக்கு ரெடியா இருக்கிற வீட்டுல போய் சாப்பாடு கேட்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சா கூட இன்னும் பெருசா எதிர்பார்க்கிறோம், பெருசா ஏதாவது வரும். பெருசா என்ன வரும்? இங்க பாரு, வேர்டு கிளியர் ஆயிட்டுங்களே. உலர்ந்த எலும்புகளா இருந்தாலும் அது நடுவில் அவன் நடந்துட்டே இருப்பான். மரண இருளின் பள்ளத்தாக்கால் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. வேர்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிக்கிறேன். இப்போ அதை வாங்கிட்டு இவன் 16வது வசனத்தை பாருங்கள். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கின் இடத்தில் கொடுத்த பின்னதோ நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம் ஆவது. என்ன சொல்ற? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தை பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படி நிறைய சம்பவம் இருக்கு. நீங்க வீட்டுல போய் இந்த 32 படிங்க. அடுத்து சொல்றாரு 25வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்பட்டதா இருந்தும், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. பாபிலோனியர் இருந்து முற்றுகை போட்டாச்சு. கல்தேயர் வந்து பிடிக்கிறாங்க. சுத்தி எல்லாமே கைவிட்டு போகுது. அப்படி எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன்ல இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலை கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. இதெல்லாம் சாத்தியமாண்டவரே. எல்லாமே கைவிட்டு போகுது, எல்லாமே என்னை விட்டு நஷ்டப்பட்டு போகுதுன்னு இருக்கும்போது, ஆண்டவர் அப்ப இனி ஒரு உயிர்ப்பிக்கிறது, இனி மறுபடியும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை, இதெல்லாம் சாத்தியமா ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு அதை வைக்கிறான். ஆண்டவர், சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன இப்படி செய்ய வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன வீடு கட்ட வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பிசினஸ் தொடங்க வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன புதிய பாதையில நடத்துறீங்களே, எல்லாமே ஏற்கனவே நானே அடைக்கப்பட்டிருக்கிறேன். கல்தையர் முற்றுகை போட்டாச்சு. இந்த நகரம் கல்தையரின் கையிலே கொடுக்கப்படதா இருக்கிறது. எல்லாமே போகுது. அப்படி போற இடத்துல எனக்கு ஒரு இடத்தை வாங்க வைக்க ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத ஒன்று உண்டு. எனக்கு இது ரொம்ப 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 மெடிடேட் பண்ண நேற்றும் இன்னைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதாவது நீர் உம்முடைய பலத்தினால், அதனாலதான் அந்த 17வது வசனத்தை வாசிக்க வைத்தேன். நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது சொல்லும் போது இவனே சொல்றான், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லைன்னு. ஆனா தனக்கு சூழ்நிலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது இவன் அதை சொல்ல மாட்டேங்கிறான். ஃபீட்பேக் வருது. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, வானத்தை பூமியை கர்த்தர் படைத்தாருங்கிறத அவன் நம்புறான். ஆனா தனக்கு ஒரு நன்மை செய்வாருங்கிறத நம்ப மாட்டேங்கிறான். வானத்தை பூமியை கர்த்தர் படைத்தார் நம்புறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் நம்புவோம். ஆனா கர்த்தர் உனக்கு திருப்பி உன் வாழ்க்கையை திரும்ப கட்டுவார்னா, எதுங்க பெருசு, எதுங்க சிறுசு? ஏய், வானத்தை பூமி உண்டாக்கின மேட்டரை சொல்லும் போது நீயே சொல்ற, உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டு. ஆனா உனக்கான விஷயம் வரும்போது ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? அந்த இடத்துல நான் சொல்லாம இருக்கிறேன், எனக்காக அவரே சொல்றார், என்னால் செய்யக்கூடாத. ஆமே, நம்ம எல்லாம் வானத்தை படைத்தது கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. மனிதனை கர்த்தர் படைத்தார் சொல்றோம், கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்கும். மனுஷன் குரங்குல இருந்து வந்தார் நம்புறவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க அப்படி கண்ணாடியில பார்த்தனாலே என்ன தெரியல. ஆனா நம்ம எல்லாருமே கண்ணை மூடி நம்புறோம். மனுஷனை படைச்சது யார் தெரியுமா? மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு எழுதுறாரு தெரியுமா? அவருடைய புத்தகத்துல எழுதியிருந்த ஒரு சம்பவத்தை ஒரு போதகர் சொன்னார். அதாவது அவர் சொன்னார், இது எங்களுக்கு நிரூபிக்க முடியாது, இதை எங்களால நிரூபிக்க முடியாது. சயின்ஸ்னாலே என்ன செய்யணும் தெரியுமா? நிரூபிக்கணும். எங்களால நிரூபிக்க முடியாது. அதே நேரத்தில் இல்லை, இன்னும் எங்களுக்கு இதை இல்லைன்னு சொன்னா நாங்க எதை நம்ப வேண்டி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் படைத்தார்கள். இதுதான் சிலருக்கு இந்த பிடிவாதம். முயலுக்கு 7 காலு. நிரூபிக்கல முடியாது. இல்லைன்னு சொன்ன என் மனைவி ஜெயிச்சிருவா, அதனால நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்ட சில பிடிவாதத்துலதான் அந்த குரங்குல இருந்து வந்துச்சு. சிலர் பார்த்தா குரங்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு, இதுல இருந்து வந்தேனே தெரியாது. இதெல்லாம் நம்ம நம்புறோம்.
கர்த்தர் நம்மை படைத்தார், வானத்தை படைத்தார், நம்புறோம். பூமியை படைத்தார், நம்புறோம். கர்த்தர் என்னை பயன்படுத்தார் சொன்னா நம்ப மாட்டேங்கிறோம். வானத்தை படைத்தார் சொல்லும் போது உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கைவிட்டு போகும்போது எரேமியாவே எரேமியா நீ ஒரு நிலத்தை கிரயத்துக் கொள்ளும் சொல்லும் போது எப்படி இதுவும் போகதான் போகுது. இந்த இடத்துல அவனுக்குள்ள எந்த சத்தம் ஓய்கிறது தெரியுமா? அவரால் செய்யக்கூடாத. ஆமே, அந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறாரு, எரேமியாவே அப்ப அந்த விஷயத்துல நீ என்ன நம்புற, இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலையா? அதுவா இதுவா? எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நீ நம்புற. நான் தான் மனுஷனை படைச்சேங்கிறத நீ நம்புற, இந்த வானத்தை படைத்தேனுங்கிறத நீ நம்புற, இந்த பூமியை படைத்தேங்கிறத நம்புற. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை திரும்ப கட்டி எழுப்புவேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்பதை நீ நம்ப மாட்டேங்கிறாயா? உன்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவேன் என்பதை சொல்லிட்டு தான் 33:2 சொல்றார், இதை செய்கிறவரும் இது உருவேற்படும்படி இது திடப்படுத்துகிறவருமாகிய யெகோவா என் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அவையப்படுங்கள். எதுக்காக? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, எனக்கு ஒரு வேர்டு வேணும் ஆண்டவர், எனக்கு ஒரு ரேமா வேணும். அந்த உத்தரவுல என்ன இருக்கும் தெரியுமா? எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த உத்தரவுல என்ன இருக்கும் தெரியுமா? சௌக்கியம் இருக்கும். அந்த உத்தரவுல ஆரோக்கியம் இருக்கும். அந்த உத்தரவுல சமாதானம் இருக்கும். அந்த உத்தரவுல சந்தோஷம் இருக்கும். அந்த உத்தரவுல சத்தியம் இருக்கும். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து 3வது 33:14 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தை அமர்ந்திருங்கள் அதுவரை. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் யார் என்பதை. அபயமிடுங்கள், அவரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு கிடைக்க, உத்தரவு பெற்றுக்கொள்ள. எனக்கு ஒரு வார்த்தை, நிறைய சயின்ஸ், சில அடையாளங்கள் சில இடம் வரை கொண்டு வந்துட்டு, ஆனா சில உத்தரவு இருக்கு தெரியுமா? அது நம்மளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். 45 வருஷம் ஒருத்தனுடைய பலன் குறையாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த உத்தரவு. யாருடைய பலன் தெரியுமா? காலே அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு 40 வயசு, இன்னைக்கு எனக்கு 85 வயசு. ஒரு வார்த்தை 40 வயசுல இருக்கிறவனுடைய அதே பலத்தை 85 வயசுலயும் காக்க வைக்குதுன்னா, வார்த்தை அமர்ந்திருங்கள். எதுவரைக்கும்? அவர் அதை உருவேற்படுத்தி திடப்படுத்தும்படி உருவேற்படுத்த. ஏதோ ஒரு நாளுக்கு இல்ல, ஒரு நாளுக்கு இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் ஒரு நாளுக்கு பந்தல் போடுவோம்ல, நம்ம நியூ இயர் சர்வீஸுக்கு போட்டோம் பாருங்க ஒரு பந்தல். ஆமே, 5 மணிக்கு வரைக்கும் போட்ட பந்தல். அவர் செய்யறது இப்படி அல்ல, திடப்படுத்தும்படி, திடப்படுத்தும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவர், நீங்க யோர்தானை கடந்துருவீங்க, ஆனா போற இடத்துல ஒரு கல்லை வச்சுட்டு போகணும். இந்த சாட்சி தலைமுறைக்கு நிக்கணும். இந்த சாட்சி தலைமுறைக்கு நிக்கணும். நீ போய் வச்சுட்டு போ, நாளைக்கு பிள்ளை கேட்பான். அப்ப நீ சொல்லணும், அன்னைக்கு செங்கடல்ல கடக்க மட்டும் இல்ல, இந்த யோர்தானை கடப்பதற்கும். நம்பிக்கையோட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர், சத்தமா சொல், கர்த்தர் என் சாட்சியை தலைமுறைக்கும் நிற்க பண்ணுவா. கர்த்தர் என் சாட்சியை தலைமுறைக்கும் நிற்க பண்ணுவா. சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள், அபயமிடுங்கள், அமர்ந்திருங்கள். ஆமே, கர்த்தர் செய்ய போகிற நன்மை கேட்க போகிற எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அவருக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாகும்
மகிமையாகவும் இருக்கும். ஆமென். அந்த எழும்ப பண்ணும் ஆண்டவர். விசுவாசத்தோடு இந்த பாடலை ஒரு விஷயம் கூட நல்ல சந்தோஷமாய் பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும். கோரே என்னை சொல்லுங்க. என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. ஆமென். பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். ஆமென். என்னை எழும்ப பண்ணும். glory 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 ஜீசஸ். என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை கட்டும் தேவன். சொல்லுங்க. பலன். ஆமென். சத்துரு சத்துரு இடிக்க மறுபடியும் கோரே சத்துரு. எஸ் எஸ். யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறார். இதை செய்கிறவரும் இது திடப்படும்படி இதை உருவேற்படுத்துகிறவர், உருவேற்படுத்துகிறவர். ரகலகதாரே மாசேரே. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். கோரே என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன், நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். நான் எழும்புவேன். நான் ஆமென். நான் எழும்புவேன். மறுபடியும் சொல்லுங்க. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். இதை செய்கிறவர் இது திடப்படும்படி, திடப்படும்படி. ஆமென். உடர பலவர பதடர பலரா ஷார ஹண்டரே. என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும். உடரா லரா தரா லரா டரா. ஜீசஸ் என்னை எழும்ப பண்ணும். நான் எழும்புவேன். சொல்லுங்க. ஆகோ ஆகோ எல்லாம் ஆகோ, உம்மாலேதான் எல்லாம் ஆகோ. என் இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே. ஆமென். glory. என் இயேசுவே, ஆமென். நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று என் நம்பிக்கை வீணாக போகாதே. ஹல்லேலூயா. வறண்டு போன வாழ்வானாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாக செழிக்க செய்திடுவார். நம்புறீங்களா? கசந்து போன வாழ்வானாலும் பரவாயில்லை,
அவர் நிச்சயமாக துளிர் விடாத வாழ்வானாலும் பரவாயில்லை. ஆமென். அவர் நிச்சயமாக துளிர்க்க செய்திடுவார். இடித்து போன ஆமென் இயேசுவே, என் இயேசுவே, நான் நம்பும் தெய்வமே. ஆமென் ஆமென் என் இயேசுவே. ஆமென். நான் நம்பும் தெய்வம் இன்னார் என்று அறிந்ததா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவரிடத்தில் ஏமாற்றம் இல்லை, அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் நம்பும் தெய்வம் ஜீசஸ். ஓடரப கரப சதரப லப தடரப உடரப லப கடரப சதரப லரா. நல்ல கரங்களை சாட்டி ஒரு 2 நிமிடம் நல்ல கரங்களை சாட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில ஆர்ப்பரிப்போடு இதை செய்கிறவர், இதை திடப்படும்படிக்கு உருவேற்படுத்துகிறவர் கர்த்தராகிய யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். சாத்தியம் இல்லாதது அவரால் சாத்தியமாகும். உன் கட்டுகளை தளர பண்ணி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். யாக்கோபுக்கு இறங்கினது போல உனக்கும் இறங்குவா. நீ இன்னும் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறாய். கவலைப்படாதே. நாட்கள் வரும், நாட்கள் வரும், நாட்கள் வரும். ஷரபல கடரபல ரிப்ராதன மாஷேகரி. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் நான் நம்புறேன் ஆண்டவர், நான் நம்புறேன் ஆண்டவர். அவன் இன்னும் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அப்படியேதான் இருக்கிறோம். அப்படி யாராவது இன்னும் அப்படியேதான் இருக்கிறோம்ப்பா. மறுபடியும் மறுபடியும் வார்த்தை உண்டாகுது. என்னைக்குப்பா மாறும்? ஆண்டவர் சொல்றார், நான் மாறாதவர். கர்த்தருடைய வார்த்தை அறிந்தாய். நான் சொல்லி இது கர்த்தருடைய வார்த்தைன்னு உனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல, அது நடந்து இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீ அறிந்து கொள்ள போகிறான். அது நடந்து எத்தனை பேர் நம்புறீங்க? 2026ல ஆமா, நமக்கு நல்லா தெரியுங்க. எரேமியா கேட்டா சொல்லுவாரு, இதுவரை அவர் சொல்லி இது என்கிட்ட பேசினதை வச்சு இது கர்த்தர் பேசுறான்னு நான் அறிந்து கொண்டேன். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா அது நடக்கிறத வச்சு ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்கிட்ட பேசினதை வச்சு இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்தது. அது போல அந்த காரியம் அப்படியே சம்பவிக்கிறதை வைத்து இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை அறிந்து கொள்ளுகிற நாட்கள் வரப்போகிறது. ஆமென். நன்றி அப்பா, நீர் எங்களை எவ்வளவா நேசிக்கிறீங்க, உம்முடைய ஜனத்தை எவ்வளவா நேசிக்கிறீங்க. எங்க இருதயத்தை அறிந்து எங்களோட பேசுகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. பல நேரத்துல அடையாளங்களை எங்களுக்கு சரியா சம்பந்தப்படுத்த முடியல என்பது உமக்கு தெரியும். நாங்க அது தவறா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை பரத்திலிருந்து தந்து எங்களை நேர்வழியாய் நடத்தி அந்த வார்த்தையை நிறைவேறுவதை எங்கள் கண்கள் காணும்படி செய்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. இன்னும் நான் முற்றத்தில் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறேனே என்கிறவனுக்கு நீங்க கொடுத்த பதில் தான் இதை செய்கிறவர். திடப்படும்படி எரேமியாவே, உன்னை நான் உயர்த்துறது ஒரு நாளுக்கு அல்ல, என்றென்றைக்கும் என்று. ஆமே ஆமே. இதை திடப்படும்படி உருவேற்படுத்துகிறவன்
கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு உமக்கு மகிமை உண்டாக நன்மை செய்து எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்தும். கிருபை பெருகட்டும். போக்கில் வரத்தில் காத்துக்கோங்க. அநேகர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ராஜா. திரும்பி போகும்போது உங்க பிரசனம் உங்க பாதுகாப்பில் இருக்கட்டும். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கண்மணி போல காத்திங்க வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதா கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபையின் நன்மையை தொடரப்பட்டு முகத்தின் ஒளியை பிரகாசிக்கப்பட்டு கிருபையாயிருப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே அந்த ஒவ்வொருவர் மேலும் உங்க கரம் இருக்கட்டும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களையும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சாட்சியா நிறுத்தும். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.